13 வயசு நடந்து முடிகிறவர்களையும் முருகப்பெருமான் எனக்கு வாழ மாத்தணும் அப்படின்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 13 வயசு இன்னும் நடந்து முடிய கிடையாது. முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு. நான் 2ஆம் தடவை வாக்கப்பட்டு போனா சக்கலாத்து சண்டை வரும் வரலங்க. முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு. நான் 2ஆம் தடவை வாக்கப்பட்டு போனா சக்கலக்க பேர் இல்லைங்க, சக்கலாத்தி சண்டை வரும் அப்படின்னு தாய் தப்ப சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்போ உணர்வாங்கன்னா அவங்க ஒரு திருமணம் முடிச்சு தன்னோட குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது தான் தெரியும் நம்மளையும் தாய் தப்ப இப்படித்தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்களோ. அப்ப அது வரையும் தாய் தப்ப நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. அப்ப நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்போ உணர்வாங்கன்னா 25 வருஷம் சென்றுதான் தன்னோட தாய் தந்தையோட அருமையும் பெருமையும் தெரியும். அது வரையும் தாய் தப்ப என்ன சொன்னாலும் காதலே வச்சுக்க மாட்டாங்க. இந்த காலத்துல நல்லது சொன்னா யார் எடுத்துக்கிறா? அதே நேரத்துல எங்க மருமையிட்ட சொல்லுங்க, நல்லது சொன்னா ஏத்துக்குவாங்களா? முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன், முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன். அவர் என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யலாம்? போன போட்டு கேட்க வேண்டியதானே. 04338998 பழனி கோயில் நம்பர் 3 அடிச்சா டங்குன்னு எடுப்பாரு போனேன். கேள்விப்பட்ட மாதிரி அது பழனி கோயில் நம்பர் தான்மா. லாஸ்ட்ல 98 வரும் கடைசி நம்பர். அதான் கேளமா இருக்கு. அடிவாரத்துல இருந்து மேல வரலாம் அதான் நம்பர். அப்ப செல்லு தான் அப்ப உள்ள உலகமா இருக்கு. பொம்பளை பிள்ளை கையில செல்லு கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப பாடமே ஆன்லைன்ல தான் நடக்குது. அப்ப செல்ல பார்த்தான பாடம் கத்துக்கணும். அப்ப நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், கெட்ட விஷயத்த நம்ம தான் பார்த்து ஒதுங்கிக்கணும். அப்ப நல்லது விஷயங்களை எடுத்துக்கிட்டா கூட தான் நம்ம நல்லபடியா அந்த பொம்பளை பிள்ளை வளர முடியும். அந்த காலத்துல தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்கன்னா நிலாவை காட்டி நிலாவோட கதையை சொல்லி குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க. அப்ப அந்த குழந்தை வளர வளர அந்த நிலாவை பார்க்கும்போது நம்மளோட தாய் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அந்த பெண்ணுக்கு அந்த ஞாபகம் வருமா. அதே போல நம்ம தாய் நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாலோ அதே போல தன்னோட பிள்ளைகளையும் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. அப்ப தாய் நமக்கு பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதுதான் பிள்ளைகளும் வளரும். அது மாதிரி முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாரு அவரை வழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்காக ஏன் மனசுலாசு எப்படி தெரியுமா? குயிலே கவிக்குயிலே யார் வரவை தேடுகிறான், மனசுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தானா. குயிலே கவிக்குயிலே யாரை எண்ணி தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. பள்ளிக்கு உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. சொன்னது